இன்னைக்கு டாக்டர் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. 1 மந்த் கண்டினியூஸாக நான் முருங்கை சாறு 6th மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால அயன் சுக்ரோசா மீன் முக்கியமாக போயிடுச்சு. குட் மார்னிங். இத்தனை நாளாக ஒரு பொருள் இந்த இடத்துல இருக்கும், நான் இன்னைக்கு இருந்திருக்காது. அந்த மணி பிளான்ட் பார்த்து விட்ட வேலையோ இல்லை ஒரு ஜீவராசி பார்த்து விட்ட வேலையோ தெரியல. நேற்று நைட்டு மீட்ரு போட்டையே புகைய வச்சிருச்சிங்க. எல்லாம் புழுக்கு 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 புழுக்கும் பண்ணிட்டு இருந்துச்சு. நாங்கள் லோ வோல்டேஜ் தான் சொல்லிட்டு விட்டுக்கிட்டு அப்புறம் என்னடான்னு பார்த்தா படப்படன்னு சவுண்டு கேட்டுச்சு. புகையாக தள்ளினதுக்கப்புறம் நல்ல வேலை எங்கள் மாமா கீபி வேலையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால, இந்த மாமா இல்லை எங்கள் பெரிய மாமா எங்கள் பெரிய மாமா அப்புறம் இருக்கிற ஒயரு டேப்பு வேறு தீர்ந்து போச்சு. இருக்கிற கொஞ்சம் டேப்பையும் வச்சு ஜாயிண்ட் பண்ணி எப்படியோ நைட்டுக்கு ஃபேன் ஓடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே எங்கள் அத்தை இங்கே இருந்த மணி பிளான்ட்டை தான் உருவி போட்டாங்க. அந்த ஜீவராசின்னு சொன்னே இதில் ஒரு பாம்பு தோல் உரிச்சு போட்டிருக்கு. அது பண்ணி விட்டு நைட்டு அது பண்ணி விட்டு ஓடி பிடிச்சா என்னன்னு தெரியல. நான் சொல்ல வேண்டியது விட்டு மீதெல்லாம் மறந்துட்டு வா போலாங்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு 6th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6th மந்த் ஸ்டார்ட் ஆகி 2வது நாளே வாமிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு டாக்டர் செக்அப் டே. அந்த வண்டியை சேஸ் பண்ணு தீனி ஆம்னி. ஆமா, அந்த ஆம்னி ஃபுல்லா தீனி தான் இருக்கு. 5 ரூபா கிஃப்ட் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கு. சரி, ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இன்னைக்கு டாக்டர் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுது. இது நார்மலாகவே இப்படி தான் இருக்குமா இல்லை எனக்கு அது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அது என்னன்னு உங்ககிட்ட வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோட இதை நான் கொஞ்சம் பெருசாக நினைக்கிறேன். பரவாயில்ல, எனக்குலாம் நீங்கள் ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. கமெண்ட்ஸை படிக்கும் போது தேங்க்யூ அதுக்காக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ நான் போய் டாக்டரை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஓபி சீட்டு போடுறேன். குளுக்கோஸ் பூஸ்ட் வாசம் மாதிரி அடிக்குது. பூஸ்ட் வாசம் அடிக்குதா? ஸ்மெல் பண்ணிக்கிறேன். அப்படி இந்த மேகி மசாலா வசதிது நம்ம 300 ml தண்ணியில் இல்லை ஒரு பாக்கெட் குளுக்கோஸ்லையும் போட்டு குடிக்கணுமோ. இதெல்லாம் வரவே மாட்டேங்குது. மந்த்லி குடிக்கிற மாதிரினா ஞாபகம் இருக்கும். 2ஆம் மாதம் 4ஆம் மாதம் 4ஆம் மாதம் 6ஆம் மாதம் 8ஆம் மாதம் இருக்கவங்க தான் குடிக்கணுமா குளுக்கோஸ். நான் குளுக்கோஸ் குடிச்சிட்டு போயிட்டு வெயிட் செக் பண்ணனா வெயிட் அதிகமாக காட்டும். 300 ml வெயிட் அதிகமாக இருக்குது. 300 கிராம் கரைஞ்சிருச்சு தானே? இப்படி குடிக்க முடியலப்பா. அண்ணாந்து குடிக்க முடியல. உடம்பு குடிக்க முடியல. எல்லாம் ஒரே முடங்களை குடிக்கிறாங்க, ஒன்றால் குடிக்க முடியாது. ஸ்வீட்டாக தான் இருக்குது, பட் தொண்டை கட்டுது. ஐ திங்க் போதும். வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நம்ம எத்தனை 9:30க்கு குடிச்சோமா, 1.5 மணி நேரம் ஆகுமா குளுக்கோஸ் வாட்டர் குடிச்சா பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. டாக்டரை ஒரு வழியாக பார்த்துட்டோம். பிளட் டெஸ்ட் பண்ணதான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு பார்த்து பிபிலாம் நார்மலாக இருக்கான்.
ம் பேபியோட ஹார்ட் பீட்டு நான் கேட்டேன். டக்கு டக்குன்னு துடிச்சிட்டே இருந்துச்சு. போன டைமோட இப்போ பரவாயில்ல. அந்த சிஸ்டர் சொன்னாங்க நார்மலாக தான் இருக்குது, 150 இருக்கணும் மாட்டுக்கு, 143 இருக்குது, நார்மல் தான் ஹார்ட் பீட். கேட்டேன் நானே, டக்கு டக்குன்னு இருந்துச்சா. இதான் பிளட்டு 3 பாயிண்ட் குறைஞ்சிச்சு. எவ்வளோ இருந்துச்சு? 11.4 தான் இருக்குது பிளட்டு. 1 மந்த் கண்டினியூஸாக நான் முருங்கை சாறு குடித்தேன். எப்படியும் வாரத்தில் 3 நாள் மாதுளம்பழம் சாப்பிட்ருப்பேன்னா, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் பிளட் 100ல் 3 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு பழசு இருந்ததை விட. முன்ன 11.7னா இப்போ 11.4 தான் இருக்குது. வேறு அப்புறம் சிஸ்டர் கேட்டாங்க, வெயிட் வந்து 43.7 தான் இருக்கேன். அந்த 7 கூட அந்த குளுக்கோஸ் தண்ணி குடித்ததுனால ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 43. போன மாதம் போன மாதம் 43, இப்போ 43.7. 700 கிராம் தானே மாதம் எழுது. அதுவும் குளுக்கோஸ் தண்ணி பாதி இருக்கனால வெயிட் காமிச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. அனாமலி ஸ்கேனுக்கு வந்து பேபியோட க்ரோத்து எனக்கு irregular பீரியட்னால அதுக்கேற்ற மாதிரி தான் சொன்னாங்க. போன மாதமே வந்து 13, 11, 25 இல்லைன்னா 17, 11 இந்த 2 டேட்டுக்குள்ளே போய் பார்த்துருங்க, அதை தாண்டி போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி குறித்து கொடுத்துட்டாங்க அனாமலி ஸ்கேனுக்கு. இந்த டைமும் சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நான் கண்ணு தண்ணி வந்துட்டே இருக்குன்னு சொன்னேன்ல, நைட்டில் என்னன்னு தெரில, கண்ட்ரோலே இல்லாமல் கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நானும் அதை தொடச்சி பார்க்குறேன், சரி ஹீட்டு அதனாலேயே நினச்சி எண்ணெய்லாம் குளிர்ச்சியாக வச்சுட்டு படுத்தாலுமே கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொன்னேன். இது மாதிரி கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருக்குது நைட் டைமில் அப்படின்னு. ஃபோன் அதிகமாக பார்ப்பீங்கன்னு இல்லை, சிஸ்டத்தில் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எடிட்டிங் பண்ண வேணாமா, சிஸ்டத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. எடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, இந்த ட்ராப்ஸ் இருக்குல்ல ப்ரைவேட்டில் தான் வாங்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. 6th மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால அயன் சுக்ரோசா இரும்பு சத்து ஊசி போடுவாங்களாம். 1, 2, 3, 4 இந்த 4 டேட்லேயும் வந்து போட்டு போகணுன்னு சொன்னாங்க. 17, 11, 19, 11, 21, 11, 24, 11. என் மாத்திரைலாம் இருக்கான்னு கேட்டாங்க. 15 நாளைக்கு இருக்கு டாக்டர் அப்படின்னு. அப்புறம் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி. 1 மந்த்துக்கு மாத்திரை. பெயினுக்கு ஸ்டொமக் பெயினுக்கு வந்து அது நார்மல், பேபியோட மூமெண்ட் இருக்கனால அது உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும்னு சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட வர்றப்போ அயன் டேப்லெட் போடக்கூடாதான், இரும்பு சத்து ஊசி மாத்திரை அப்படியே போடணும். இந்த ஆஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டு, அந்த டேப்லெட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். பேபியோட ரத்தம் இது சொன்னல, பேபிக்கு போகிற பிளட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னல, அதுக்கு இந்த ஆஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்கான். அந்த டேப்லெட்டை ரெகுலராக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் சொன்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து வாங்க, ஐயோ 2/12 வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு. அவ்வளோதான், இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வேலை எப்படியோ முடிஞ்சிச்சு. இந்நேரம் நம்மளாம் வீட்டுக்கு போயிருப்போம்ல. ப்ளட் டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐயோ டேப்லெட் இது, இந்த ஓபிச்சீட்டை கொடுத்து வச்சா ஓபிச்சீட்டை தொலைச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து கத்துறாரு. பசி வேறு எடுத்துக்கிச்சு. நல்ல ஒரு வாழைப்பழத்து கையில் இருக்கும் போட்டு வந்தேன். எனக்கு என்னன்னே தெரில, டாக்டர் பார்க்குறவங்க கூட்டம், ப்ளட் டெஸ்ட்டு பண்ணுறது கூட்டம், பிபி பார்க்குறது மட்டும்தான் எப்பயும் பிபி பார்க்குறதுல கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு பிபி பார்க்குறது ஃப்ரீயாக இருக்குது, ப்ளட் டெஸ்ட்டு கூட்டமாக இருக்கும். இப்போ டேப்லெட் வாங்கலான்னு வந்து சரி டேப்லெட் வாங்கிட்டாச்சு சீக்கிரமாக வீட்டுக்கு போனாலும் டேப்லெட் கொடுக்குற சிஸ்டர் வேறு. இந்த மாதத்துக்கு இவ்வளோ மாத்திரை என்ன பண்ணுறது, போடணும், குறிக்கோள் வைக்கணும், அப்படியே மாத்திரை போட இனிமேட்டுக்கு. அவ்வளோ நேரம் நீ சும்மா வெயிட் பண்ண, எனக்கு தேவைங்கிற அப்போ ஃபோனை நீ என் கையில் கொடுத்துட்டு மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்க போகிற. என்னை விட உனக்கு மீன் முக்கியமாக போயிடுச்சு. 2 இடத்துல குத்துனதையும் ரத்தத்தையும் பிடிச்சிட்டு அந்த யூரினுக்கு அந்த ஒரு டெஸ்ட்டு கொடுப்பாங்க, அதையும் பிடிச்சிக்கிட்டு இந்த ஃபோனையும் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். டயர்டாக இருக்கனால இன்னைக்கு எங்கள் அத்தை ஆங்கரிங் பண்ணுவாங்க. எனக்கு வரல. ஒன்றே போதும் தானே. குஸ்காவா? குஸ்கா எங்களுக்கு குஸ்கா சாப்பிடுறோம். அதான் ஒன்றே ஓப்பன் பண்ணது போதும் தானே.
வாங்கி சாப்பிடலாம். குஸ்கா வரும்போதே பார்சல் கட்டிட்டு வந்துட்டோம். சாப்பிட டைம் இல்லைன்னு. தக்காளி சாப்பாட்டை குஸ்கான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குஸ்கா காரங்கிறதுனால மணி இந்நேரத்துக்கு மணி 6 o'clock இருக்குல்ல, 6 மணிக்கு எள்ளி குச்சிட்டு இருக்கோம். அந்த குஸ்கா சாப்பிட்டு காரு அது